ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, தமிழ் தான் வந்து நம்ம 6th தமிழ் வந்து முடிச்சு கொடுத்துட்டோம் டெட் எக்ஸாமுக்கு. இப்போ வந்து நம்ம 7th தமிழ் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நம்ம வித் கொஸ்டின் வித் ஆன்சரோட வந்து உங்களுக்கு வந்து போட போகிறோங்க. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு முதல் பொறுத்திலிருந்து ஒரு 45 கேள்விகள் வந்து எடுத்திருக்கோம். 45 கேள்விகள் வந்து கொடுக்க போகிறோம். இதே போல் வந்து செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்மும் பார்க்க போகிறோம். அப்புறம் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஈவினிங் அண்ட் மார்னிங் வந்து சோசியல் சயின்ஸும் அண்ட் சயின்ஸும் வந்து லைவ் டெஸ்ட் போடலாம். ஏன்னா அதுவும் ஒரு பக்கம் கவர் பண்ணி வரலாம். தமிழ் எந்த மாதிரி போட்டலாம் அப்படின்ற பிளான் வந்திருக்கு. அதனால் வந்து நம்ம இப்படி தான் வந்து போட போகிறோம். ஸோ இதை நீங்கள் வந்து டெஸ்ட்டாகவே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிவிட்டு உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்கள், ஒரு பேப்பர் எடுத்துக்காங்க, உங்களோட கொஸ்டின் நம்பர் போட்டுவாங்க, லாஸ்ட்டாக மார்க் எவ்வளோ அப்படின்றதையும் வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்கள், கூற்றை கவனி. நாமக்கல் கவிஞர் சந்த கூற்றுகள். இவர் காந்திய கவிஞர் என அழைக்கப்படுகிறார். தமிழகத்தின் முதல் அரசவை கலைஞராக விளங்கினார். தமிழகத்தோட முதல் அரசவை கலைஞராக விளங்கினார். மலைக்கல்லன், என் கதை, சங்கொலி ஆகியவை இவரின் நூல்களாகும். ஓகே, 3 ஆன்சரும் பார்த்தாச்சு. ஆப்ஷனும் பார்த்துருப்பீங்க, ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி. டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ நாமக்கல் கவிஞர், இவர் வந்து காந்திய கவிஞர் அழைக்கப்படுறாரு. தமிழகத்தோட முதல் அரசவை கலைஞரும் வந்து இவர் தான். மலைக்கல்லன், என் கதை, சங்கொலி இது எல்லாமே இவருடைய நூல்கள் தான். அப்ப எல்லாமே சரியா இருக்கு, அனைத்தும் சரி. அடுத்து, தவறான ஒன்றை தேர்ந்தெடு. முல்லைக்கு தேர் தந்து மழை மேகத்தை விட புகழ்பெற்றவன் வேல்பாரி. ஸோ முல்லைக்கு தேர் தந்து மழை மேகத்தை விட புகழ்பெற்றவன் வேல்பாரி. புலவரின் சொல்லுக்காக தன் தலையை தர துணிந்தவன் குமணவல்லன். பகைவரை வென்றதை பாடுவது பரணி. வான்புகழ் கொண்ட நூல் பரிபாடல். இதுல எதுங்க தவறா இருக்கு? சூப்பர், ஆன்சர் நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஏன்னா வான்புகழ் கொண்ட நூல் எதுங்க? திருக்குறள்னு வரணும். ஸோ திருக்குறள் தான் வந்து வான்புகழ் கொண்ட நூல். ஓகேங்களா? அப்போ அதுதான் இங்க தவறா இருக்கு. பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுபவர் யார்? பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுபவர் யார்? சூப்பர், இதுக்கான ஆன்சர் எதுங்க? உடுமலை நாராயண கவி. சி தாங்க இதுக்கான ஆன்சர். உடுமலை நாராயண கவி தான் வந்து பகுத்தறிவு கவிராயர்னு அழைக்கப்படுறாரு. எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் திரிதும் தத்தமிழில் சிறிதும் உளவாகும் என கூறும் நூல் எது? எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என கூறும் நூல் எது? ஸோ சொல்லில் ஏற்படக்கூடிய அந்த ஏற்ற இறக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதனோட பொருள் வந்து வேறுபடுது அப்படின்னு சொல்லி எது சொல்லியிருக்கும்? நன்னூல் தான் சொல்லியிருக்கும். அப்ப இந்த வரி இடம்பெறக்கூடிய நூல் எதுங்க? நன்னூல். யாரெல்லாம் சி எடுத்தீங்களோ அவங்களுக்கு சரியா எடுத்துக்கிறீங்க. நன்னூல் தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஒரு பேப்பர் எடுத்து அதில் எழுதிட்டு மார்க்கை போடுங்க. ஸோ நிறைய பேர் ஆன்சர் வந்து ஆப்ஷனில் போடுறீங்க. இது லைவ் டெஸ்ட் இல்லை. நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் எழுதிட்டு உங்களோட மார்க்கை மட்டும் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து, தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளைமொழிகளுடன் தொடர்பற்றது எது? ஸோ சப்போஸ் யாருன்னா 7th புக் படிக்காமலே இதை அட்டன் பண்றீங்க அப்படின்னா இது அப்லோடட் வீடியோ தான். நீங்க போய் ஒரு 1 hour 2 hours டைம் எடுத்துட்டு கூட படிச்சுட்டு வந்து கூட நீங்க அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளைமொழிகளுடன் தொடர்பற்றது எது? சூப்பர், எதுங்க? இந்தி. டி தாங்க இதுக்கான ஆன்சர். இந்தி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளைமொழியோடு வந்து தொடர்பற்றது. பேச்சு மொழி டேஷ் என்றும் எழுத்து மொழி டேஷ் என்றும் கூறப்படுகிறது. பேச்சு மொழி டேஷ் என்றும் எழுத்து மொழியானது டேஷ் என்றும் கூறப்படுகிறது. சூப்பர், இதுக்கான ஆன்சர் என்னன்னா பேச்சு மொழி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உலக வழக்கு. பேச்சு மொழி வந்து உலக வழக்கு என்றும் எழுத்து மொழி வந்து இலக்கிய வழக்கு என்றும் கூறப்படுகிறது. அப்ப ஏதாங்க இதுக்கான ஆன்சர். பேச்சு மொழி வந்து உலக வழக்கு என்றும் எழுத்து மொழி வந்து இலக்கிய வழக்குன்னு வந்து சொல்லப்படுது. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை உலக வழக்கு செய்யுள் வழக்கு என அழைத்தவர். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே உள்ள அந்த பெரிய வேறுபாட்டை வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த ரெண்டுத்துக்கு இடையான வேறுபாட்டை வந்து பார்த்தீங்கன்னா செய்யுள் வழக்கு அல்லது உலக வழக்கு என அழைத்தவர் யார்? சூப்பர், யாருங்க?
தொல்காப்பியர். பி தாங்க இதுக்கான ஆன்சர். தொல்காப்பியர் தான் வந்து இவ்வாறு அழைச்சிருப்பாரு. தமிழை இரட்டை வழக்கு மொழி என கூற காரணம், தமிழை வந்து ஏன் வந்து இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு வந்து சொல்றாங்க? சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்ன நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க 4 ஆப்ஷன்ஸை பார்த்து. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உண்டு. ஸோ பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் என்ன இருக்குங்க, வேறுபாடு காணப்படுது. அதனால தான் என்னன்னு சொல்றாங்க, இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம பேசுற மாதிரி என்ன பண்ண மாட்டோம், தாளில் எழுத மாட்டோம். ஓகேங்களா? எங்க வாடா போடா அப்படின்னு நம்ம பேசுவோம். ஆனா எழுதுறப்போ இங்கே வாருங்கள் போங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நம்ம எழுதுவோம். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதல் வேண்டும் என பாடியவர் யார்? எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதல் வேண்டும் என பாடியவர் யார்? சூப்பர். இதுக்கான ஆன்சர் எதுங்க, பாவேந்தர் பாரதிதாசன். பி தாங்க இதுக்கான ஆன்சர். பாரதிதாசன் தான் வந்து இவர் பாடியிருப்பாரு. அடுத்து 10வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, குற்றியலுகரம் வந்து 6 வகைப்படும். ஏதான் இதுக்கான ஆன்சர். நெடில் தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், வன் தொடர் குற்றியலுகரம், மென் தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம் சொல்லிட்டு குற்றியலுகரம் 6 வகைப்படும். அடுத்து கூற்றை கவனி. இங்க பாருங்க, இந்த தமிழ் எழுத்துக்களை வந்து கரம், கான், காரம் ஆகிய எழுத்துக்களை வந்து ஒரு சாரியா வந்து பயன்படுத்துவாங்க. இதுல குறில் எழுத்துக்களை குறிக்க பயன்படுவது கரம், எடுத்துக்காட்டு இகரம். நெடில் எழுத்துக்களை குறிக்க பயன்படுவது கான், எடுத்துக்காட்டு ஐகான். குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க பயன்படுவது வந்து பார்த்தீங்கன்னா காரம், எடுத்துக்காட்டு ஏகாரம். ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் என்ன வரும் பாருங்க. சூப்பர். அனைத்துமே சரி. டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? எல்லாமே கரெக்டா. குறில் எழுத்துக்களை குறிக்க கரமும், நெடில் எழுத்துக்களை குறிக்க காணும், குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க காரம், இதுதான் வந்து பயன்படுத்தப்படுது. எல்லாமே இங்க சரியா இருக்கு. அடுத்து பொருந்தா இணை எது? நெடில் தொடர் குற்றியலுகரம். எஸ், மாசு அப்படின்றது நெடில் தொடர் குற்றியலுகரம். அதாவது தனி நெடிலை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம். அப்போ மாசு அப்படின்றது கரெக்ட் தான். ஸோ இதுக்கான ஆன்சர் நீங்க எடுங்க, நான் ஒன்னா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். அடுத்து உயிர் தொடர் குற்றியலுகரம். தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரக்கூடியது, அதான் வந்து உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசு அப்படின்றது உயிர் எழுத்தை தொடர்ந்து வரக்கூடியதுனால உயிர் தொடர் குற்றியலுகரம் கரெக்ட் தான். அடுத்து வன் தொடர் குற்றியலுகரம். வல்லின எழுத்துக்கள் எழுத்து தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம். உப்பு அப்படின்றது இப்பு அப்படின்ற வல்லின எழுத்தை தொடர்ந்து வரக்கூடியதுன்றதுனால இது கரெக்ட் தான். மென்தொடர் குற்றியலுகரம். ஓகேங்களா? ஏன்னா மூழ்கு அப்படின்ற எழு வந்து பார்த்தோன்னா இடைத்தொடரில் வரக்கூடியது, இது மென்தொடர்ல வராது. அப்ப டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். கூற்றை கவனி. இவ்வேனும் எழுத்து தொடர்ந்து குற்றியலுகர சொற்கள் இல்லை. ஸோ இவ் என்ற எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள்ல குற்றியலுகர சொற்கள் வந்து இல்லை. சு, டு, ரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகரம் இல்லை. குற்றியலுகரம் தற்போது உரைநடை வழக்கில் இல்லை, இலக்கியங்கள் மட்டுமே உள்ளது. பாருங்க, 3 கூற்று. பொறுமையா படிச்சு எடுங்க. 3மே புக்கில் இருக்கக்கூடிய அப்படியே வரிகள் தான். எஸ், இதுக்கான ஆன்சர் நாங்க வரும். அனைத்துமே சரிதான். ஓகேங்களா? அனைத்துமே சரிதான். ஏன்னா இவ் அப்படின்ற எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகர சொற்கள் இல்லை. சூடு, ரு ஆகியவை இறுதியாக அமையக்கூடிய இடைத்தொடர் குற்றியலுகர சொற்களும் இல்லை. குற்றியலுகரம் தற்போது உரைநடை வழக்கில் வந்து இல்லை, இலக்கியங்கள்ல மட்டும்தான் வந்து இருக்கு. காட்டை குறிக்கும் வேறு பெயர்களில் பொருந்தாதது எது? ஸோ காட்டை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள்ல பொருந்தாதது எது? சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்ன நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க. பொச்சை, பதுக்கை, தில்லம் இது எல்லாமே காட்டை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் தான். பொம்மல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா காட்டை குறிக்கக்கூடிய வார்த்தை இல்லை. பொம்மல் வந்து பார்த்தீங்கன்னா அரிசியை குறிக்கக்கூடியதா இருக்கும். அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா தவறா இருக்கு. ஓகேங்களா? டி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து கூற்றை கவனி. சுரதா. சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். ஓமைகளை பயன்படுத்தி கவிதை எழுதுவதால் ஓமை கவிஞர் என அழைக்கப்படுகிறார். வாணிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக தனது பெயரை சுப்புரத்தினதாசன் என மாற்றிக்கொண்டார். ஓகே, 3 கூற்றுகள் இருக்கு பாருங்க. ஸோ கீழே அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுக்கான ஆன்சர் என்னங்க வரும்?
சூப்பர். யாரெல்லாம் கரெக்டா எடுத்திருக்கீங்கன்னு பார்க்கலாம். 1, 2 தான் சரி. ஏதாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 2 தவறா இருக்கு. இவர் வாணிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமா இல்ல, பாரதிதாசன் கொண்ட பற்றின் காரணமா தான் வந்து இவரோட தன்னோட பெயரை வந்து மாத்தின்னு இருப்பாரு. ஓகேங்களா? அப்ப இங்க வந்து சி 3வது கூற்று வந்து தவறா இருக்கனால 1, 2 சரி. சுரதா நூல்களில் பொருந்தாதது எது? அமுதும் தேனும், தேன்மழை, துறைமுகம், என் கதை. சூப்பர். இதுக்கான ஆன்சர் நாங்க வரும் என் கதை டி. ஏன்னா என் கதை வந்து பாத்தீங்கன்னா இவருடைய நூல்கள்ல வராது, நாமக்கல் கவிஞருடைய நூல்கள்ல வரக்கூடியது. அமுதும் தேனும், தேன்மழை, துறைமுகம் தான் வந்து இவருடைய நூல். ஓகேங்களா? அப்போ டி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து கூற்றை கவனி. ராஜ மார்த்தாண்டம். ஸோ ராஜ மார்த்தாண்டம் சார்ந்த கூற்றுகள் 3 கூற்றுகள் இருக்கு பாருங்க. ராஜ மார்த்தாண்டம் கவிதைகள் என்னும் நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசினை பெற்றுள்ளார். காவிய பாவை எனும் சிற்றிதழை நடத்தியுள்ளார். சிறந்த தமிழ் கவிதைகளை கொங்குதேர் வாழ்க்கை எனும் நூலாக்கி உள்ளார். 3 கூற்றுகள். அதுக்கான ஆன்சர் என்ன வரும் பாருங்க. சூப்பர். இதுல 2வது கூற்று வந்து தவறுங்க. ஓகேங்களா? அதனால 1, 3 தான் சரி. சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். யாரெல்லாம் சி எடுத்திருக்கீங்களோ அவங்க தெளிவா படிச்சிருக்கீங்க. கொல்லிப்பாவை, கொல்லிப்பாவை அப்படின்ற சிற்றிதழை தான் வந்து இவர் நடத்தியிருப்பாரு. காவியப்பாவைன்னு வரக்கூடாது. அப்ப 2வது கூற்று தவறா இருக்கு. மீதெல்லாம் கரெக்ட் தான். இவர் வந்து பாத்தீங்கன்னா ராஜமார்த்தாண்டம் கவிதைகளுக்காக தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு வாங்கியிருப்பாரு. கொங்குதேர் வாழ்க்கை அப்படின்ற சிறந்த கவிதைகளை தொகுத்திருப்பாரு. தமிழ்நாட்டின் 2வது மிகப்பெரிய காப்பகம் எங்குள்ளது? தமிழ்நாட்டின் 2வது மிகப்பெரிய காப்பகம் எங்குள்ளது? சூப்பர். எங்க? திருநெல்வேலி. சி தான் இதுக்கான ஆன்சர். திருநெல்வேலியில் தான் வந்து தமிழ்நாட்டோட 2வது மிகப்பெரிய காப்பகமான களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் வந்து காணப்படுகிறது. தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி எங்கு அமைந்துள்ளது? தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி எங்கு அமைந்துள்ளது? சூப்பர். கோவையில் இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையம். ஏதாங்க இதுக்கான ஆன்சர். கோவையில் இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா வனக்கல்லூரி அமைந்துள்ளது. கரடிக்கு மிகவும் பிடித்த உணவு எது? கரடிக்கு வந்து எந்த உணவு மிகவும் பிடிக்கும்? கரடிக்கு மிகவும் பிடித்த உணவு எது? சூப்பர். இதுக்கான ஆன்சர் எதுங்க? கரையான். கரையான் தான் வந்து கரடிக்கு மிகவும் பிடித்த உணவு. பண்புள்ள விலங்கு என அழைக்கப்படுவது எது? பண்புள்ள விலங்கு என அழைக்கப்படுவது எது? சூப்பர். எதுங்க? புலி அப்படின்றதா வந்து பண்புள்ள விலங்கா வந்து அழைக்கப்படுது. பண்புள்ள விலங்கு அப்படின்னு அழைக்கப்படுவது வந்து புலி. கிர் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் காணப்படுகிறது? கிர் சரணாலயம் எந்த மாநிலத்தில் காணப்படுகிறது? சாரிங்க, கிர் சரணாலயம் எந்த மாநிலத்தில் காணப்படுகிறது? சூப்பர். எதுங்க? குஜராத். சி தான் இதுக்கான ஆன்சர். குஜராத் மாநிலத்தில் தான் வந்து கிர் சரணாலயம் காணப்படுகிறது. அடுத்து 23வது கேள்வி. இந்தியாவின் வனமகன் என அழைக்கப்பட்டவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? இந்தியாவின் வனமகன் என அழைக்கப்பட்டவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஜாதவ் பயங். ஜாதவ் பயங் தான் வந்து எப்படி அழைக்கப்படுறாரு? இந்தியாவின் வனமகன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. ஜாதவ் பயங். ஜாதவ் பயங் தான் வந்து இந்தியாவின் வனமகன் அழைக்கப்படுறாரு. அவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? சூப்பர். எந்த மாநிலம்? அசாம். சி தாங்க இதுக்கான ஆன்சர். அசாம் மாவட்டத்துல ஜோர்விரா அப்படின்ற மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதவ் பயங். அடுத்து 24வது கேள்வி. ஜாதவுக்கு இந்திய வனமகன் பட்டம் வழங்கியது ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம். 2015ஆம் ஆண்டு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதை வழங்கியுள்ளது. கவுகாத்தி பல்கலைக்கழகம் மதிப்பூர் முனைவர் பட்டம் வழங்கியது. ஸோ அந்த ஜாதவ் பயங்கிற்கு வழங்கிய விருதுகள் 3 கூற்றுகளாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல எது ஆன்சர் வரும்னு பாருங்க. ஜாதவ் இந்திய வனமகன் பட்டம். ஆமாங்க, ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்றது வந்து ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் தான் 2012 கொடுத்துருக்கோம். கரெக்ட் தான். 2015ஆம் ஆண்டு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதை கொடுத்துருப்பாங்க. இதுவும் கரெக்ட் தான். கவுகாத்தி பல்கலைக்கழகம் மதிப்பூர் முனைவர் பட்டம் கொடுத்தது. இதுவும் கரெக்ட் தான். அப்ப இங்க எல்லாமே சரியா இருக்கிறதுனால டி தான் இதுக்கான ஆன்சர். அனைத்துமே சரி. அடுத்து தவறான ஒன்றை தேர்ந்தெடு. பாருங்க, 4 கூற்றுல எது தவறா இருக்குன்னு நீங்க தேர்ந்தெடுக்கணும். ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது 1 மாத்திரை அளவில் ஒலிக்கும்.
ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் மட்டும் வரும். ஔகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் மட்டும் வரும். சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஏன்னா மீதிலாம் கரெக்ட். ஐகாரம் வந்து சொல்லின் முதலில் வரும்போது 1.5 மாத்திரையும், சொல்லோட இடையில இறுதியில வரும்போது 1 மாத்திரை அளவிலும் ஒலிக்கும். ஓகேங்களா? இது ரெண்டுமே கரெக்ட் தான். ஆனா ஔகாரம் அப்படின்றது சொல்லோட இடையிலும் இறுதியிலும் வராது, சொல்லோட முதல்ல மட்டும்தான் வரக்கூடியது. அப்ப இது வந்து தவறா இருக்கிறதுனால சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து கூற்றை கவனி. காவற்கொண்டு சங்ககால பெண்பாற் புலவர்களில் ஒருவர். ஸோ காவற்கொண்டு அப்படின்றவங்க வந்து பார்த்தோன்னா சங்ககால பெண்பாற் புலவர்கள் வந்து ஒருத்தவங்க. சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கினார். புறநானூற்று 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. சூப்பர். இதுக்கான ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க. 1, 2 தாங்க இதுக்கான சரி ஆன்சர். ஓகேங்களா? அப்ப ஏதா இதுக்கான ஆன்சர். காவற்கொண்டு சங்ககால பெண்பாற் புலவர்கள் ஒருவர் கரெக்ட் தான். சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளியோட செவிலித்தாயா விளங்கி இருப்பாங்க கரெக்ட் தான். ஆனா புறநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று. ஓகேங்களா? அப்போ 3வது கூற்று தவறா இருக்கிறதுனால அதான் எங்க ஆன்சர். டேஷ் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். ஸோ யாருடைய செல்வம் வந்து சான்றோர்களால் ஆராயப்படும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றாருங்க. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ பொறாமை கொண்டவருடைய செல்வமும் பொறாமை இல்லாதவருடைய வறுமையும் சான்றோரால் ஆராயப்படும். அப்ப பொறாமை உள்ளவனின் செல்வம் தான் வந்து சான்றோரால் ஆராயப்படும். அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து கூற்றை கவனி. முத்துராமலிங்கம். முத்துராமலிங்க தேவர் சார்ந்த அந்த கூற்றுகள் தான். முத்துராமலிங்கம் 1908 அக்டோபர் திங்கள் 30ஆம் நாள் ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் என்னும் ஊரில் பிறந்தார். முத்துராமலிங்கம் 1908 அக்டோபர் திங்கள் 30ஆம் நாள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன் என்னும் ஊரில் பிறந்தார். அவருடைய பெற்றோர் உக்கிரபாண்டிய தேவர் மற்றும் இந்திராணி அம்மையார். பிளேக் நோயால் இவரது படிப்பு பாதியில் நின்றது. எஸ், இதுக்கான ஆன்சர் நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க. அனைத்துமே சரிதாங்க. ஓகேங்களா? ஸோ 1908 அக்டோபர்ல திங்கள் 30ஆம் நாள் தான் வந்து ராமநாதபுரத்தில் பிறந்திருப்பாரு. உக்கிரபாண்டிய தேவர் இந்திராணி அம்மையார் தான் அவங்களோட பெற்றோர். பிளேக் நோயால் வந்து இவரோட பள்ளி படிப்பு வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். கரெக்ட் தான். பசும்பொன்னை சுத்த தியாகி என அழைத்தவர் யார்? பசும்பொன்னை சுத்த தியாகி என அழைத்தவர் யார்? ஸோ பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை சுத்த தியாகி அப்படின்னு சொல்லிட்டு அழைத்தவர் யார் அப்படின்னா யாருங்க? பெரியார். ஓகேங்களா? ஸோ பெரியார் தான் வந்து இவரை எப்படி அழைச்சிருப்பாரு? சுத்த தியாகி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பாராட்டி இருப்பாரு. பசும்பொன் அவர்களை தேசியம் காத்த செம்மல் என அழைத்தவர் யார்? பசும்பொன் அவர்களை தேசியம் காத்த செம்மல் என அழைத்தவர் யார்? சூப்பர். யாருங்க? திருவி கல்யாண சுந்தரனார் அப்படிதான் அவர் தான் என்ன பண்ணியிருப்பாரு? தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு அழைத்திருப்பாரு. வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டம் யாருக்கு போடப்பட்டது? ஸோ வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டம் வந்து யாருக்கு போடப்பட்டது? சூப்பர். யாருங்க? பாலகங்காதர திலகர். ஏதான் இதுக்கான ஆன்சர். வட இந்தியாவில் அவருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டிருக்கும். அதே போல தென்னிந்தியாவில் நம்ம திலகர் அவர்களுக்கும் தேவர் அவர்களுக்கும் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும்? வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டிருக்கும். அடுத்து கூற்றை கவனி. நேதாஜி சார்ந்த 3 கூற்றுகள். வங்க சிங்கம் என அழைக்கப்பட்டார். முத்துராமலிங்கர் இவரை அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். விடுதலை போராட்டத்தில் நேதாஜி வார இதழை ஒன்றை நடத்தினார். ஓகே. ஸோ வங்கசிங்கம் அப்படின்னு அழைக்கப்பட்டார் கரெக்ட் தான். முத்துராமலிங்கரை இவருக்கு அரசியல் குருவாய் ஏத்துன்னு இருப்பாரு. இதுவும் கரெக்ட் தான். ஆமா, முத்துராமலிங்கர் வந்து இவர் அரசியல் குருவாய் ஏத்துன்னு இருப்பாரு. விடுதலை போராட்டத்தில் நேதாஜி எனும் வார இதழ் ஒன்றை நடத்தினார். இது தவறுங்க. ஏன்னா 1947 அப்புறம் விடுதலைக்கு அப்புறம் தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு? நேதாஜி அப்படின்ற வார இதழை வந்து நடத்திருப்பாரு. அப்போ 1, 2 சரி அப்படின்றதால ஏதான் வந்து இதுக்கான ஆன்சர். முத்துராமலிங்கம் எந்த ஆண்டு தபால் தலை வெளியிடப்பட்டது? முத்துராமலிங்க தேவருக்கு எந்த ஆண்டு தபால் தலை வெளியிடப்பட்டது? சூப்பர். 1908
95 1995 தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, இவருக்கு வந்து தபால் தலை வந்து வெளியிட்டிருப்பாங்க. ஓகேங்களா. முத்துராமலிங்கத்தின் பேச தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என பாடியவர். முத்துராமலிங்க தேவர் வந்து பேசிய தொடங்கியதும் அவருடைய பேச்சு எப்படி இருந்ததா, சிங்கத்தோட முழக்கம் போல இருந்தது என பாராட்டியவர் யார்? சூப்பர், அறிஞர் அண்ணா. சி தாங்க இதுக்கான ஆன்சர். அறிஞர் அண்ணா தான் வந்து பாராட்டியிருப்பார். சி இதுக்கான ஆன்சர். கூற்றை கவனி. மறுபடியும் முத்துராமலிங்க தேவர் சார்ந்த 3 கூற்றுகள். தமக்கு சொந்தமான 31 சிற்றூர்களில் இருந்த விளைநிலங்களை உழவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார். உலகப்போர் சமயத்தில் ராஜஸ்தானில் உள்ள தாமோ சிறையில் அடைக்கப்பட்டார். பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலையை ஏற்படுத்தினார். பாரத மாதா பண்டக சாலை அவற்றை ஏற்படுத்தினார். ஓகே, இதுக்கான ஆன்சர் தாங்க வரும் 1, 3 தாங்க சரி. சீதா இதுக்கான ஆன்சர். ஏன்னா 2வது கூற்று தவறா இருக்கு, மீதி 1வது 3 சரி அப்படின்றதுனால அப்ப சீதா இதுக்கான ஆன்சர். முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம் எது? முத்துராமலிங்க தேவர் வந்து முதல்ல எந்த இடத்துல வந்து உரையாற்றுறாரு? சூப்பர், எங்கங்க? சாயல்குடி அப்படின்ற இடத்துல தான் வந்து உரையாற்றுவாரு. அங்கதான் விவேகானந்தரின் பெருமை அப்படின்ற தலைப்புல உரையாற்றிருப்பாரு. அதுல காமராஜர் வந்து கலந்து நிற்பாரு. இந்திய கடலாட்சி எமதே என கருதி இருமாந்திருந்த ஆங்கிலேயருக்கு பொறிக்கலங்கி நெறிமயங்கிய கப்பலோட்டிய தமிழர் யார்? இந்திய கடலாட்சியை எமதுன்னு அந்த இருமாப்போட இருந்த அந்த ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து கப்பலை ஓட்டியவர் யார்? சூப்பர், இதுல நீங்க ஈஸியா எடுத்துருவீங்க. வ.உ. சிதம்பரனார் தான் வந்து பண்ணியிருப்பாரு. சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியின் பாட்டையை கேட்டால் சத்தப்பெணம் உயிர் பெறும் என கூறியவர் யார்? சிதம்பரனாரோட பிரசங்கத்தையும் பாரதியின் பாட்டையும் கேட்டா போதும், சத்தப்பெணம் கூட என்ன பெறும், உயிர் பட்டு எழும் என பாடியவர் யார்? சூப்பர், யாருங்க? பின்கே. டி தாங்க இதுக்கான ஆன்சர். பின்கே தான் வந்து அப்படி பாடியிருப்பாரு. அடுத்து கூற்றை கவனி. 3 கூற்றுகள் இருக்கு பாருங்க. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் திலகர். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநிலத்தையே வணங்குவது என்போம் என்று பாடியவர் பாரதிதாசன். கோவை சிறையிலும் கண்ணனூர் சிறையிலும் கொடும்பணி செய்தேன் வ.உ.சி. சூப்பர், இதுக்கான ஆன்சர் நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க. இதுக்கான ஆன்சர் 1, 3 சரி. சி தாங்க. ஏன்னா 2வது கூற்று தவறா இருக்கு. இங்க என்ன வந்திருக்கணும், பாரதியார்னு வந்திருக்கணும். வந்தே மாதரம் என்பது எங்கள் மாநிலத்தை வணங்குவது என்போம் அப்படின்னு சொன்னவர் வந்து பாரதியார் தான் சொல்லியிருப்பாரு. அப்ப 2வது கூற்று தவறு. சிறைச்சாலையில் எந்த நூலை படித்து தன் தொல்லையெல்லாம் மறந்ததாக வ.உ.சி. குறிப்பிடுகிறார்? சிறைச்சாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, தொல்காப்பியத்தை படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன், இந்நிலையை கற்று என் இன்னல்களை எல்லாம் வென்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப தொல்காப்பியம் தான் படித்து தொல்லைகளை மறந்ததா சொல்லியிருப்பாரு. அப்ப டி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 41வது கேள்வி. ராபி சேதுப்பிள்ளை சார்ந்த கூற்றுகள். சொல்லின் செல்வர் என அழைக்கப்படுகிறார். தமிழ் இன்பம் எனும் நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்துள்ளது. செய்யுளிக்கே உரிய எதிக முனைகள் உரநடிக்குள் கொண்டு வந்தவர். செய்யுளிக்கே உரிய எதிக முனைகளை உரநடிக்குள் வந்து கொண்டு வந்தவர். சூப்பர், இதுக்கான ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க. இதுக்கான ஆன்சர் தாங்க வரும். அனைத்துமே சரி, கரெக்ட் தாங்க. இவர் சொல்லின் செல்வர் அழைக்கப்படுறாரு. தமிழ் இன்பம் நூலுக்காக இவருக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிருக்கும். செய்யுளுக்கே உரிய எதிக முனைகளை வந்து உரநடிக்குள் வந்து கொண்டு வந்திருப்பாரு. கரெக்ட் தான். இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்? இயல்பு வழக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வகைப்படும் அப்படின்னா 3 வகைப்படும். பி தாங்க இதுக்கான ஆன்சர். இயல்பு வழக்கு 3 வகைப்படும். இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மறு அப்படின்னு சொல்லிட்டு 3 வகைப்படும். அடுத்து தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும்? தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும்? சூப்பர், தகுதி வழக்கும் 3 வகைப்படும். இடக்கரடக்கல், மங்களம், குழு, குறி அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் 3 வகைப்படும். சுடுகாடு என்பதை நன்காடு என குறிப்பிடுவது. சுடுகாடு அப்படின்றத நன்காடு என குறிப்பிடுவது டேஷ். சூப்பர், இதுக்கான ஆன்சர் எதுங்க? மங்களம். பி தான் இதுக்கான ஆன்சர். ஏன்னா அமங்கலமான சொல்ல மங்களமா சொல்றதா வந்து நம்ம என்ன சொல்லுவோம், மங்களம் சொல்லுவோம். அது சுடுகாடுன்றத நன்காடுன்னு சொல்றது. போலி எத்தனை வகைப்படும்? சூப்பர், இதெல்லாம் வேகமா எடுத்துருவீங்க. போலி வந்து பாத்தீங்கன்னா 3 வகைப்படும். ஓகேங்களா, பி தான் இதுக்கான ஆன்சர். முதற் போலி, இடைப்போலி, கடைப்போலி. அடுத்து தவறானது எது? தவறானது எது? இதுல எது தவறா இருக்கு? எடுங்க பார்க்கலாம். ஆன்சர் எடுத்துருங்க. நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். பேலட் அப்படின்னா கதை பாடல். கரெக்ட் தான். எலெக்ஷன்
எலகிஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பேச்சாற்றல்னு வரணும், அப்போ இதுதாங்க தவறு. கரேஜ் அப்படின்னா தான் துணிவுன்னு வரணும், அப்போ பி தான் இங்கே தவறா இருக்கு. ஸ்லோகன் அப்படின்னா முழுக்கம், ஈக்குவலிட்டினா சமத்துவம், இது கரெக்ட் தான். அப்போ பி தான் வந்து இதுக்கான ஆன்சர், பி தான் தவறா இருக்கு. ஓகேங்களா? ஸோ கைஸ், வெற்றிகரமாக நம்ம 7ஆம் வகுப்பு முதல் பருவம் ஒரு 45 கொஸ்டினோட வந்து உங்களுக்கு வந்து முடிச்சு கொடுத்துருக்கேன். இதே போல் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். செகண்ட் டேர்ம் சொன்ன போல இன்னைக்கு நைட் வந்து நடந்துடும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் படிச்சுட்டு இதை அட்டன் பண்ணிட்டு உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. அடுத்து செகண்ட் டேர்ம் படிச்சுட்டு தயாராக இருங்க. ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்.